மக்கள் நீதி மய்யத்தின் தேர்தல் பிரகடனத்தை இங்கே வாசிக்கிறேன். 7 உறுதிமொழிகள். ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வசதி 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் அகற்றப்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை. இதற்காக 500 திறன் மேம்பாட்டு மையங்கள் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் 60 லட்சம் குடும்பங்களின் வறுமையை அகற்றுவோம். குடிசைகள் இல்லா தமிழகம் காண்போம். தமிழகத்தின் மொத்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும். பெண்களுக்கு விவசாயம் உள்பட அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும். ஆண்களும் சேர்ந்து கைத்தட்டலாம். ஏன்னா எல்லாரும் அம்மா வயத்திலிருந்து வந்தவங்க தானே. உலகம் முழுக்க பரவி இருக்கும் தமிழர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் உரிமைகளை காப்போம். ஊழலுக்கு எதிராக இருக்கும் பல்லில்லா லோக் ஆயுக்தா சட்டத்தை இன்னும் வலுவாக்கி லோக் ஆயுக்தா அதிகாரிகளை நியமிப்போம். 7 முக்கிய துறை சார்ந்த பிரகடனங்கள். தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படுவதோடு மாநிலத்தில் சுயாட்சி முறை, மாநிலத்தில் கூட்டாட்சி முறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், விவசாயம், மக்கள் நலம், கல்வி, சுகாதாரம், நீர், ஆற்றல் மேம்பாடு, சுற்றுச்சூழல், சட்டம் ஒழுங்கு, மீனவர் மேம்பாடு, தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு, சிறுபான்மையினர், பிற்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினரின் நலன், கூட்டாட்சி முறை. கேட்டுங்க கொஞ்சம் தெளிவா. மாநில ஆளுநர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார். சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் கிளைகள் இந்தியாவின் 6 மண்டலங்களிலும் நிறுவப்படும். அதற்கான வலியுறுத்தலை மக்கள் நீதி மய்யம் செய்து கொண்டே இருக்கும். கல்வி உட்பட பொதுப்பட்டியலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 5 துறைகள் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்படும், மீட்டெடுக்கப்படும். கிராம சபை மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம். அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு தருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். குறைந்தபட்சம் 25% விழுக்காட்டுக்கு மேல் பெண்களை வேலைக்கு அமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள் அளிக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க காவல்துறையில் பெண் காவலர்கள் கொண்ட ஒரு தனிப்பிரிவு அமைக்கப்படும். வாரிசு உரிமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பெண்கள் பெயரில் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அதை ஆண்கள் பெயரில் மாற்றும் பட்சத்தில் போதுமான இழப்பீடு வழங்கப்படும். பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க விரைவு மற்றும் நடமாடும் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் 5 ஆண்டுகளில் முற்றிலுமாக நிவர்த்தி செய்யப்படும். குழந்தைகள் கடத்தல், போதைப் பொருட்கள், பெண்கள் மீதான அத்துமீறல் போன்றவை அறவே ஒழிக்கப்படும். விவசாயம். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல்
100% லாபம் கிடைக்குமாறு கொள்முதல் திட்டங்கள் வகுக்கப்படும். ஓ மை காட், என்ன ஒரு பேச்சு! 2 மணிக்கூர் அப்படியே கோவை அந்த இடத்துல நின்று அடிக்கிறாயா. நிக்கிறவனுக்கு எதுக்கு சீட்டுன்னு கேட்ட அந்த ஒரு பஞ்சே போதும். 1 ரூபான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட்டு அங்கே பேசி இங்கே தூது அங்கே தூதுன்னு சொல்லிட்டு நாயா பேய அலையிற இடத்துல தலைவனுக்கான பண்பு என்னன்னு புரிய வச்சாரு அவரு. நாக்க பிடிங்கிற மாதிரி ஆண்ட ஆளுங்கட்சிகளுக்கும் மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்டாயா வித் சாலிட் எவிடன்ஸோட வீடியோ ஆதாரத்தோட ஒருத்தனாவது அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? தலைவனா தன்மானத்தோட பயம் இல்லாம வச்சு அடிக்கணும், வச்சு செய்யணும். அதான் இன்னைக்கு கோவையில் நடந்திருக்கு. தலைவர் இஸ் ராக். 1 ரூபாய் இன்னைக்கு பார்த்ததுலே 100% தமிழகம் வந்து கமல் மேல அப்படியே மரியாதை மதிப்பு கூடி இருக்கும். ஏகலவன் மாதிரி பல்லாக்கில் போகிறதுக்கு எனக்கு பல்லாக்கு மேலே சவாரி செய்கிறத விட பல்லாக்கை தூக்கி மக்களுக்கு ஒரு எறும்பா சேவை செய்கிறது தான் மிகப்பெரிய மாண்பு பண்புன்னு சொல்லிட்டு தலைவர் எங்கேயோ ஒசத்துட்டாரையா. இந்த மாதிரி ஆட்கையில் வேலை பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். 40 தொகுதியிலையும் நாரி சாவ போகிறானுங்க எதிரிகள். கோட்டை அழிய போகுது. அவர் சொன்னார், இந்த கோவை யாரோட கோட்டைன்னு. எல்லா கோட்டையும் தகர்த்து புதிய சரித்திரம் படைக்க போறாரு நம்மவர் ராக் ராக் ராக். இந்த பேச்சுக்கு முன்னாடி நாக்க புடுங்கிட்டு சாகணும். இதுக்கும் ஏதாவது மறுபேச்சு சொல்ல வருவான்னு பார்ப்போம். வெற்றி நமதே, நாளை நமதே. இதுவரைக்கும் 4 போதும் நினைச்சிட்டு இருந்த, இப்ப சொல்றேன் 40 நமதே.